எங்கள் போலுக்குட்டி ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கினாரு, ஒரு வாரமாக உள்ளே இருக்காரு, நாங்கள் சாப்பாடு வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா. அவர் இன்னைக்கு காலையில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்தாங்கங்க. அவங்க வந்து திறந்து விடுறதுக்கு வந்தாங்க. திறந்து விட்டாங்க. சாப்பாடு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, உள்ளே நிறைய எலி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எலி இருந்தால் போதுமாங்க? எலியை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட முடியுமா அந்த பூனை? தண்ணி வேணாமா? அது எவ்வளவு ஒரு கோவத்தில் இருந்திருந்தா, எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருந்தா அது அந்த அளவுக்கு கத்தின்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அதுக்காக நீங்கள் சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நானும் திருப்பி கேட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே எங்கே இவங்க வந்து அதிகமாக உங்கள்கிட்ட சண்டை போட்டுற போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது போல் வந்து ஒரு அன்கைண்டாக இருக்கிறவங்க எதற்கும் துணிந்தவர்கள். விஷம் வைத்து கூட கொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். நம்ம வீட்டில் நிறைய பெட்ஸ்லாம் இருக்குது. பூனை இருக்குது, நாய் இருக்குது, கோழி இருக்குது, மாடு இருக்குது. இல்லை, அதனால தாங்க நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு. நீங்கள் என்னன்னாக்கா இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்க. இருக்கலாம், அத்தனை தடவை ஃபோன் பண்ணப்போ நீங்கள் எடுத்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல, ஒரு தடவையாக எனக்கு சொல்லலாம்ல. ஏன் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டீங்கல்ல. இவைகள் எல்லாம் இருக்குது. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பக்கம் போய் மேயக்குள்ளே எதையாச்சும் விஷம் வச்சு சாவடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக எங்கள் ஹஸ்பண்டை இந்த சண்டையை வளர்க்கக்கூடாது அப்படின்னு என்ன ஆயக்கட்டி, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், விடு விடு அப்படின்னு சொல்லி என்ன ஆயக்கட்டி அனுப்பிட்டாரு. நானும் அங்கே சரி, இன்னும் இவங்ககிட்ட பேசி என்ன புண்ணியம், நம்ம பிள்ளை வந்துருச்சு, இனிமே என்ன அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்துட்டேங்க. எவ்வளோ வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்றதை நான் லைவ்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. எங்கள் பட்டு பிள்ளையோடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மகிமையானது அப்படின்றத அந்த லைவ்ல போய் பாருங்க, தெரியும். வந்ததுமே என்ன பண்ணுதுன்னு அப்படியே நான் லைவ் எடுத்து போட்டுட்டேன். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். வந்துட்டாருங்க எங்கள் செல்லக்குட்டி போலு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எங்கள் போலு என்ன பண்ணுறாருன்னு. சரியா? பத்தியா உன் பெட்டு பார், படுத்துக்க. இவர் சரி, அம்மா விட்டு எங்கேயும் போகல, அம்மா எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிற அம்மா, இங்கே தாண்டி இருக்கிற அம்மா என் ராஜா. சரிடா, சரி. பாருங்க என்ன ஒரு பாச மழை பொழியுது பாருங்கள். 4 நாளாக பார்க்கல பிள்ளை. ஓடியாந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா. சரிடா சரிடா, சரி அம்மா இருக்கிறேன், இனிமேல் சரியா? என் பட்டு சாப்பிட்றீங்களா அடிச்செல்லாம்? சரி சரி அப்பா. பாருங்கள் என்ன ஒரு, அதாங்க வாயில்லாத ஜீவன்றது. மனிதர்களை காட்டிலும் இவைகள் தாங்க மேலானது. இதை பாருங்கள். சரிப்பா.